மாநகர சபையில இருந்து வந்த வண்டியை தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட மருதமுனை பெரிய நிலாவணை அக்பர் கிராமத்தில் வீடொன்றில் இன்று இரவு திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக குறித்த வீடு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. மின்னொழுக்கு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் ஏற்பட்டதும் உடனடியாக செயற்பட்ட அருகிலுள்ள பொதுமக்கள் தீயை அணைக்க சுமார் 1 மணி நேரமாக முயற்சி செய்துள்ளனர். குறித்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக கல்முனை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவிற்கு பல தடவைகள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியும் தமக்கு உடனடியாக தொடர்பு கொள்ள முடியாமல் போனதாகவும் பின்னர் குறித்த இடத்திற்கு சுமார் 45 நிமிடங்களுக்கு பின்னர் வருகை தந்த கல்முனை மாநகர சபையின் தீயணைப்பு வாகனத்திலிருந்து நீரை விசிற முடியாமல் போனதாகவும் பொதுமக்கள் பாத்திரங்களை கொண்டு நீரை விசிறி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் கருத்தை வெளியிட்டார். இன்று மருதமுனை அக்பர் கிராமத்தில் வீடு பவர் ஷோட்டை கத்திட்டு வீடு கத்தி நாங்கள் வீட்டில் வந்து அணைக்கிறதுக்கு நாங்கள் ஃபுல்லாக எங்களை வேண்ட முதல்வர்களை எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு 50 பேரை நாங்கள் செஞ்சு நாங்கள் அணைச்சி ஃபயர் சர்வீஸுக்கு கோல் அடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20 கோல் அடிச்சோம். இன்னும் ஆன்சர் பண்ணலை. திருப்பி அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணோட கோல் அடிச்சு ஒரு 1 hour கூட வந்தாங்க. அவங்களோட வண்டி வந்து அதிலிருந்து ஒரு 2 hours அவங்களோட வாகனம் வேலை செய்யுது. ஒரு வாகனத்தில் எந்த ஒரு தண்ணி எங்களுக்கு வரல. நாங்கள் நின்றாக்கள் எங்களை பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அணைக்கிறது நல்ல உதவி செஞ்சு அந்த வவுசார் உள்ளுக்கு இறங்கி தண்ணி அழியாளி தந்து மேக்சிமம் நான் எங்களை 2 அளவுக்கு அணைச்சேன். இந்த அணைச்சங்களை ஃபுல்லாக நடந்துச்சுன்னா அந்த ஊட்ட பார்த்தவங்களுக்கு வழங்கும். இன்றைக்கும் கூட அவங்களோட உடுப்பு மாற்றுறது கூட உடுப்பு இல்லை. அந்த அளவுக்கு ஃபுல்லாக பற்றிட்டு கல்வி நடவடிக்கை இல்லை. கல்வி நடவடிக்கை இல்லாத நிலை வந்து இங்கே உருவாகிட்டு இதை மற்ற விஷயம் என்னென்னா இது வந்த ஃபயர் சர்வீஸ்ன்ற விஷயம் கண்ண மாநகர சபையிலேருந்து வந்தாங்க. எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு சேஃப்டி கார்டு இல்லை, எந்த ஒரு பிரியோசனம் இல்லாத ஒரு மாநகர சபையிலேருந்து இந்த இது வந்துருந்துச்சு. இந்த ஃபயர் சர்வீஸ் வண்டி வந்துருந்துச்சு. எந்த ஒரு பிரியோசனம் இல்லாது சொல்ல போனேன். நான் இதே சிறந்த விஷயம் என்னன்னா இந்த மாநகர சபையில இருந்து வந்த வண்டியை தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணி இந்த ஃபயர் சர்வீஸ் இன்னொரு இடத்துல ஒரு நடிச்சாமத்திலேயோ ஒரு பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை இருக்க ஒரு ஃபயர் சர்வீஸ் வரலாம். ஒரு பவர் காட்டோ பவரில் இந்த ஒரு ஷோட்டாக வரக்குள்ள அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடந்துது. அப்போ இந்த டைமில் ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்டு வேலை செய்யணும். அந்த பிள்ளை மறுத்தாருங்க. அப்போ இப்படி ஒரு உயிர் போகிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், ஒரு குடியரசுல விஷயம். இதை தயவு செஞ்சு இந்த கண்மான ஆடிட்டரில் இருந்து கமிஷனர் பிளேஸை சேர டிஎஸ் எல்லாரும் தயவு செஞ்சு மேலதிகாரி எல்லாரும் கவனத்தில் எடுத்து இதுக்குரிய நிலப்பாட்டை பாருங்கள். இந்த வீட்டுக்குரிய உங்களால் முடியுமான ஒரு உதவிகளை செய்யுங்க. அன்றாட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் இருக்காங்க உதவிகளை செய்யுங்க. அதோடு சேர்ந்து இந்த மாநகர சபையில் இந்த ஃபயர் சர்வீஸ் அதாவது ஒரு அத்தியாவசியமான சர்வீஸ் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு கிளியர் பண்ணி நம்மளோட முடியுமான எந்த அளவுக்கு மேலே ஏறுமோ அவங்கள ஏறுந்த அளவுக்கு அதை கிளியர் பண்ணி முடியுங்க. நன்றி. பாதிக்கப்பட்டு நிர்கதியாக்கப்பட்டு நடுவீதியில் நிற்கும் இந்த வீட்டில் வசித்து வரும் குடும்பத்தினருக்கு உதவிக்கரம் நீட்ட சமூக ஆர்வலர்கள் முன்வர வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது.